கல்யாணத்தில் பந்தியில் அருமையாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் போடுவாள். ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். கல்யாண மண்டபத்துலேயே அப்போவே போட்டு அப்போவே பரிமாறுற இந்த ஊறுகாய்க்கு ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்து நல்லா அலம்பிட்டு ஈரம்போக தொடச்சி இந்த அளவு பொடி பொடியாக கட் பண்ணணும். அப்போ தான் சட்டுன்னு வரும். இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் பொடி உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து கைப்படாமல் நல்லா கொலுக்கி மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து இதை மிக்ஸ் பண்ணால் இதில் தண்ணி விட்டுருக்கும். லேசாக உப்பும் பிடிச்சிருக்கும், நல்லா இருக்கும். இப்போ ஊறுகாய்க்கு மேலாக தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் கடுகு, வறுக்காத பச்சை வெந்தய பொடியும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த மாங்காய் மேலே கொட்டி நல்லா கலந்து மூடி வச்சு 1/2 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தா எண்ணெய் மேலாக வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் ஊறுகாய். ஃப்ரிட்ஜில் 1 வாரம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம்.